ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் தோழி யூடியூப் சேனல். உங்களுக்கு இங்கிலீஷ் பேசணும், ஈஸியாக கற்றுக்கணும் அப்படின்ட்டு ஆசையாக இருக்கா? அப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதில் நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணுற ஒரு 25 சென்டென்சஸ் தான் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே நம்ம கொடுத்துருக்கோம். இதை கண்டினியூஸாக பாருங்கள். நான் சொல்ல நீங்களும் ரிப்பீட்டடாக சொல்லுங்கள். ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. உன்னோட பெயர் என்ன? புதுசாக நம்ம ஒருத்தங்களை பார்க்கோம் அப்படின்னா அவங்ககிட்ட என்ன கொஸ்டின் கேட்போம்? உங்கள் பேர் என்ன அப்படின்னு தானே கேட்போம். அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா வாட் இஸ் யுவர் நேம். வாட் இஸ் யுவர் நேம். வாட் அப்படின்னா என்னன்னு அர்த்தம். ரெண்டாவது, உனக்கு எத்தனை வயசு அப்படின்னு கேட்போம்ல. உனக்கு எத்தனை வயது. அந்த கொஸ்டின் எப்படி கேட்கணும்? ஹவு ஓல்ட் ஆர் யூ. ஹவு ஓல்ட் ஆர் யூ. அப்புறம் உங்கள் வீடு எங்கே இருக்குது, உங்கள் வீடு எங்கே உள்ளது அப்படின்னு கேட்குறோன்னா வேர் இஸ் யுவர் ஹோம். வேர்னா எங்கன்னு அர்த்தம். வேர் இஸ் யுவர் ஹோம். இப்போ நான் மகிழ்ச்சியாக உள்ளேன், நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம். அதை எப்படி சொல்லலாம்? ஐ ஆம் ஹாப்பி. ஐ ஆம் ஹாப்பி. அடுத்தது, என்னிடம் 2 பேனாக்கள் உள்ளன. என்கிட்ட 2 பென் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஐ ஹாவ் 2 பென்ஸ். ஐ ஹாவ் 2 பென்ஸ். அடுத்தது, சீக்கிரம் வான்னு நீங்கள் கூப்பிடுறீங்க. சீக்கிரம் வா. அதை எப்படி சொல்லணும்? கம் ஃபாஸ்ட். கம் ஃபாஸ்ட். சரியா? ஓகே. இப்போ நீங்கள் பேங்க்குக்கு போகிறீங்க. அங்கே நீங்கள் செக் புக் வேணும்னு கேட்கீங்க. எனக்கு செக் புக் வேண்டும் அப்படின்னு கேட்கணும். அது எப்படி சொல்லலாம்? ஐ நீட் எ செக் புக். ஐ நீட் எ செக் புக். எனக்கு கிரிக்கெட் விளையாட பிடிக்கும் அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறீங்க. ஓகே, எனக்கு கிரிக்கெட் விளையாட பிடிக்கும். அது எப்படி சொல்லலாம்? ஐ லைக் டு ப்ளே கிரிக்கெட். ஐ லைக் டு ப்ளே கிரிக்கெட். ப்ளேனா விளையாடுறது. டீ கடை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கீங்க. நீங்கள் ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறீங்க. அங்கே டீ கடை எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியல. அப்போ பக்கத்தில் ஒருத்தங்கிட்ட கேட்கீங்க, டீ கடை எங்கே உள்ளது. அதை எப்படி சொல்லலாம்? வேர் இஸ் த டீ ஷாப். வேர் அப்படின்னாலே எங்கன்னு அர்த்தம். வேர் இஸ் த டீ ஷாப். ஷாப்னா கடை. இந்த வேலை பற்றிய தகவல்களை தரவும். புதுசாக நீங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்க்குறீங்க. அப்போ அதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும். அது நீங்கள் எப்படி கேட்கலாம்? கிவ் மீ டீட்டெயில்ஸ் அபவுட் திஸ் ஜாப். கிவ் மீ டீட்டெயில்ஸ் அபவுட் திஸ் ஜாப். நான் இன்ஜினியரிங் முடித்துள்ளேன். நான் இன்ஜினியரிங் முடித்துள்ளேன். அது எப்படி சொல்லணும்னா ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் இன்ஜினியரிங். ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் இன்ஜினியரிங். அடுத்தது, பஸ் எப்போது வரும். பஸ் எப்போ வரும் அப்படின்னு கேட்போமா? அதை எப்படி சொல்லணும்? வென் வில் த பஸ் கம்ஸ். வென் வில் த பஸ் கம்ஸ். உனக்கு மிகவும் பிடித்த படம் எது. உனக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது. அது எப்படின்னா விச் இஸ் யுவர் மோஸ்ட் ஃபேவரட் மூவி. இங்கே மோஸ்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா மிகவும் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு தான் மோஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். விச் இஸ் யுவர் மோஸ்ட் ஃபேவரட் மூவி. நெக்ஸ்ட், நான் ஜன்னலை திறக்கட்டுமா. ஜன்னலை திறக்கட்டா அப்படின்னு கேட்போமா? அதை எப்படி சொல்லணும்னா ஷால் ஐ ஓப்பன் த விண்டோ. ஷால் ஐ ஓப்பன் த விண்டோ. காலையிலிருந்து மழை பெய்து கொண்டு இருக்கிறது. காலையிலிருந்தே மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறத என்ன மாதிரி இங்கிலீஷில் சொல்லணும்னா இட் இஸ் ரெய்னிங் சின்ஸ் மார்னிங். மார்னிங்னா காலையில். அந்த சின்ஸ் மார்னிங்னா என்ன அர்த்தம்? காலையில இருந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதை சொல்கிறது தான் இட் இஸ் ரெய்னிங் சின்ஸ் மார்னிங். அடுத்தது, எதை பற்றியும் கவலைப்படாதே. எதை பற்றியும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லுவாங்கள்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம். அது எப்படின்னா டோன்ட் வரி அபவுட் எனிதிங். டோன்ட் ஒரி அபவுட் எனிதிங். நெக்ஸ்ட், இன்று அரசு விடுமுறை. இன்னைக்கு கவர்மெண்ட் லீவ். அதுதான் டுடே இஸ் கவர்மெண்ட் ஹாலிடே. டுடேனா இன்னைக்கு. டுடே இஸ் கவர்மெண்ட் ஹாலிடே. எப்போது இங்கே வருவீர்கள். எப்போ இங்கே வருவீங்க அப்படின்னு கேட்போம்ல, அதுதான் வென் வில் யூ கம் ஹியர். வென் வில் யூ கம் ஹியர். ஹியர்னா இங்கே. வென்னா எப்போ. நான் ஆப்பிள் சாப்பிட்டேன். நான் ஆப்பிள் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஐ ஏட் ஆப்பிள். ஐ ஏட் ஆப்பிள். உங்களுக்கு டவுட் வரும், ஈட்டு தானே சாப்பிட்றது, இங்கே என்ன ஏட்டு போட்டிருக்காங்கன்னு.
இது பாஸ்ட் டென்ஸ். நான் ஆப்பிள் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் அப்படிதானே? அப்போ ஈட்டோட பாஸ்ட் டென்ஸ் தான் ஏட். அதனால இங்க ஐ ஏட் ஆப்பிள் போடுறோம். அடுத்தது நாங்க கோவிலுக்கு போகிறோம். நாங்க கோவிலுக்கு போறோம் அப்படின்னு சொல்றது. வி ஆர் கோயிங் டு டெம்பிள். வீனா நாங்க. ஆர் கோயிங்னா போகிறோம் அப்படின்னு அர்த்தம். எங்க போறோம்? டெம்பிள், கோவிலுக்கு போறோம். வி ஆர் கோயிங் டு டெம்பிள். அடுத்தது உங்கள ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தங்க பார்க்காங்க. அவங்க என்ன கேட்பாங்க? எப்படி இருக்கா? அப்படின்னு கேட்பாங்களா? எப்படி இருக்கிறாய்? அது என்னன்னு என்னன்னு சொல்லணும்? ஹவ் ஆர் யூ? ஹவ் ஆர் யூ? சரி, இப்போ நான் உங்கள பார்த்து கேட்குறேன். ஹவ் ஆர் யூ? நீங்க எனக்கு என்ன ஆன்சர் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? ஹவ் ஆர் யூ? இதுக்கு ஆன்சர் நீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லணும். அடுத்தது அவர்களுக்கு மலையாளம் நன்றாக தெரியும். அவர்களுக்கு மலையாளம் நன்றாக தெரியும். இதை எப்படி சொல்லணும்? தே நோ மலையாளம் வெல். தே நோனா தெரியும்னு அர்த்தம். வெல்னா நல்லா தெரியும்னு அர்த்தம். தே நோ மலையாளம் வெல். அடுத்தது ரோட்டை கடக்கும்போது கவனமாய் இரு. ரோட்டை கடக்கும்போது வண்டி எதுவும் வருதான்னு பார்த்துக்கணும்ல, அப்போ கவனமா இருன்னு சொல்லுவோம். அதுதான் பி கேர்ஃபுல் வைல் கிராசிங் ரோடு. பி கேர்ஃபுல் வைல் கிராசிங் ரோடு. உன் புது ஆடை மிக அழகாய் உள்ளது. உன் புது ட்ரெஸ் அழகா இருக்கு அப்படின்னு சொல்லுவோமா? அதுதான். அப்போ யுவர் நியூ ட்ரெஸ் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். யுவர் நியூ ட்ரெஸ் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். ஓகே, நம்ம இப்போ எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்துட்டோம். 25th சென்டென்ஸ் ஈஸியான சென்டென்ஸோட நம்ம முடிக்கலாம். அவன் எனது நண்பன். ஒரு பையனை பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க அவன் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அதை எப்படி சொல்லணும்? ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட். ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட். சரியா?